ஐயோ, இன்னைக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மாமா என்னை கிட்டவே விட மாட்டேங்குது. ச்சே ச்சே, இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு நைட்டு முழுக்க நான் வெயிட் பண்ணணும். இந்த ஒரு ராத்திரி மட்டும் வேகமாக போகவே மாட்டேந்தே. ச்சே, சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் எங்கே போனாலும் உங்கள் ஞாபகமாகவே இருக்குது மாமா. ஆனால் என் காதலை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்களே. எப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ? இப்போ கூட பாருங்கள், நான் குளிக்கிறதுக்கு தான் வந்தேன். இங்கே வந்தாலும் எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது மாமா. ச்சே, இந்த நேரம் நான் என் மாமா கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? என்ன ஏன் மாமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? நான் உன் மேலே இவ்வளோ ஆசையாக இருக்கேன் தெரியுமா? மோனிஷா, மாமா நீங்களா? நீங்கள் எங்கே மாமா இங்கே? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? ஐயோ, நீங்கள் வராமல் வேறு யார் மாமா வரப்போகிறாங்க? நீங்கள் வரலாம் மாமா. எனக்கு ஒரு ஆசை மாமா. என்ன மோனிஷா? நான் எப்போவுமே இதே மாதிரி உங்கள் தொடர்மையிலேயே உட்காந்துருக்கணும். கடைசி வரைக்கும் உங்களை இப்படி விட்டு நான் பிரியவே கூடாது. என் ஆசை அதுதான் மாமா, வேறு எதுவுமே இல்லை. நீங்கன்னா எனக்கு உசுறு மாமா. நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? சரியா? என்ன மாமா பேசவே மாட்டேன்றீங்க? நான் மட்டும் பேசுகிறேன், பேசுங்க மாமா. ஐயோ, கனவா? கனவுல கூட நிஜமாகவே வரீங்களா மாமா? என்னை ஏன் மாமா இப்படி கொள்றீங்க? சரி, போய் பார்க்கலாம் மாமா என்ன பண்ணுறாருன்னுட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாளைக்கு நான் மோனிஷா கழுத்தில் எப்படி தாலி கட்டுவேன்? இவோ என்னோட நிலைமையை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளே, இப்படி அடம் பிடிக்கிறாளே. அங்கே த்ரிஷா எந்த நிலைமையில இருக்கிறான்னே தெரியல. என்னால் நிஜமா மோனிஷா கழுத்தில் தாலி கட்டவே முடியாது. என்ன பண்ணுறது? இந்த மோனிஷா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா? நான் இவ கழுத்தில் தாலி கட்டலைன்னா அடுத்த நொடியே த்ரிஷாவை சாவடிச்சிடுறேன்ட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறா. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. கடவுளே. பாவம் என் மாமா நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டணும் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு போல இருக்கே. அவருக்கு என்ன தெரியும் என்னை கட்டுறதுல அவருக்கு எவ்வளோ பாகியம்னுட்டு அவருக்கு தெரியல. சரி, என்னதான் அப்படி வருத்தப்படுறாருன்னு கேட்கலாம். ஓன்னா என் சக்காலத்தில் த்ரிஷாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு நிமிஷம் என்னை நினைக்கிறீங்களா? இல்லை, வரேன். நீங்கள் ஒரு நொடி கூட என்னை விட்டு நீங்கள் அந்த த்ரிஷாவை நினைக்கவே கூடாது. கனவுல கூட நான் தான் வரணும் மாமா. வர இரு மாமா, வந்துட்டேன் மாமா. மாமா தெய்வம் செஞ்சு நான் தனியாக விடு மோனிஷா. உனக்கு என்ன? நான் ரூமில் தனியாக யார்கிட்டயும் பேசக்கூடாது அதுதானே? தனியாக தானே இருக்கிறேன். என்னை விட நீயும் உன் ட்ரெஸ்ஸும் என்ன நினச்சின்னு இருக்க? நீ என்ன உங்களை நான் என் ஹஸ்பண்டா, என்னோட காதலனா, என் மனசுக்குள்ள ஒரு ஒரு அழகான ஒரு கிளியா நினச்சிட்டு இருக்க மாமா. முட்டாள் மாதிரி பேசாத. முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. குளிச்சுட்டு அப்படியே வந்தா பார்ப்பாங்க. அறிவில்லை? எனக்கு அறிவே இல்லை மாமா. எதுக்கு தெரியுமா? உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னை எதுக்கு மாமா இப்படி வெறுக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்களை லவ் தானே மாமா பண்ணேன். அதுவும் குழந்தையிலேருந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் மாமா. நீங்கள் ஏன் மாமா என்ன லவ் பண்ணல? எனக்கு தோணல, அதுக்கு நான் பண்ணல. எதுக்கு தோணல மாமா? எனக்கு தோணும்போது
உங்களுக்கு தோணணும் மாமா. உங்கள் கூட தானே ஓடி விளையாடி பிறந்து வளர்ந்தேன். அது எப்படி மாமா கொஞ்சம் கூடமா என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லை? எனக்கு தோணலைன்னா என்ன விட்டுடு. இங்கே பார், குழந்தைல கூட விளையாடினா ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தான் நினைப்பாங்க. அது எப்படி லவ்வராக நினைப்பாங்க? இங்கே பார், பெரியவங்க தான் செஞ்ச முட்டாள்தனத்தில் நீ என்ன லவ் பண்ணியிருக்கலாம். அது உன் இஷ்டம், உன் விருப்பம். ஆனால் எனக்கும் உன்ன மாதிரியே தோணுன்னுட்டு எந்த ரூல்ஸும் இல்லை. சரியா மோனிஷா? இப்போ பார், குழந்தைல எப்படி ஏதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ என் மனசு முழுக்க த்ரிஷா மட்டும்தான் இருக்கிறா. த்ரிஷா மட்டும்தான் இருக்கா. இங்கே பாரு மோனிஷா, நீ எனக்கு பிளாக்மெயில் செஞ்சு உன் கழுத்தில் என் கையால் தாலி கட்டி வச்சுக்கிட்டு என்ன நீ ஒரு புருஷனாக நினைக்கலாம். நான் உனக்கு 1000 முடிச்சு போட்டு நான் உனக்கு தாலி கட்டினாலும் எனக்கு நீ பொண்டாட்டியா தெரியவே மாட்டேன். அந்த கயிறு எனக்கு பார்க்கும்போதெல்லாம் உன் குணம்தான் வரும். நீ பிளாக்மெயில் பண்ணி அந்த குணம்தான் வரும். எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் பொண்டாட்டியா தெரியாது. ப்ளீஸ் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. என்ன மாமா ஒரே வார்த்தையில் இப்படி பேசிட்டீங்களே, என் மனசை சுக்குநூற உடைச்சிட்டிங்களே மாமா. என் மனசெல்லாம் நெருப்பு மாதிரி எரியுது மாமா. என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா மாமா? இப்போ என்ன மாமா, அந்த த்ரிஷா ஒரேடியாக சத்துட்டா என்னை ஏற்றுக்குங்களா மாமா? அவள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளோட ஞாபகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மாமா. முதல்ல அவளை கொன்னுடுறேன், அப்புறமா தானே நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க, என்ன நீங்கள் கொண்டாட்டிய நினைப்பீங்க. சொல்லுங்கள் மாமா, சாவடிச்சிட்டா அவளை கொன்னுட்டா சொல்லுங்கள். ஐயோ மோனிஷா, தயவு செஞ்சு ஒரு பேச்சு கூட அப்படி சொல்லாத மோனிஷா. என் மனசு என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என் உயிரே அவள் தான். இதோ இதோ இந்த பேச்சுக்கு தான் மாமா எனக்கு இன்னும் கோவத்தை உருவாக்குறீங்க. இன்னொரு தடவை நீங்கள் அவளை இதனா பேசுனீங்க, அவளோட மூச்சு காற்று கூட உங்கள் மேலே படக்கூடாது மாமா. இல்லைனா அடுத்த நொடியே அவள் இருக்க மாட்டா மாமா. சொல்லியிருக்கேன் பாருங்கள். இல்லை இல்லை மோனிஷா, நான் பேச மாட்டேன். அவள் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் மோனிஷா. ப்ளீஸ் அவளை மட்டும் நீ எதுவும் செஞ்சுடாது. ப்ளீஸ் மோனிஷா. நான் எதுவும் செய்ய மாட்டேன் மாமா. நான் சொன்ன மாதிரி காலையில் வந்து என் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு என் கூட உன் கூட நிஜமான ஒரு புருஷனா, அன்பான புருஷனா நீங்கள் எனக்கு இருக்கணும் மாமா. நான் ஏதோ ஒரு மூடில் வந்தேன், அந்த மூடு ஃபுல்லாக கெடுத்துட்டீங்க மாமா. ரொம்ப பேஜார் பண்ணிட்டீங்க மாமா. நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? உங்களை மனசு முழுக்க லவ் பண்ண தானே மாமா. வேறு என்ன தப்பு பண்ண மாமா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு சைலண்ட்டாக தாலி கட்டியிருந்தா நான் இப்படி உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கவும் மாட்டேன், த்ரிஷாவை சாவடிக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கவும் மாட்டேன். என்னவோ மாமா, காலையில் எனக்கு கல்யாணம், சாரி உங்களுக்கு எனக்கோ கல்யாணம், மறந்துடாதீங்க. காலைல 7:30 மணிக்கு முகூர்த்தம் இருக்குது மாமா. கபோர்டில் வேட்டி சட்டை வச்சுருக்கேன், கட்டிக்கிட்டு ரெடியாக இருங்க. சரிங்களா? என்னது? ரெடியாக இருக்கணும்னு சொன்னேன். சரி மோனிஷா, ரெடி ஆயிடுறேன். கண்டிப்பாக ரெடி ஆயிடுறேன். என் ஆசை மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன காலையில் ஏமாத்திடாத. நான் என் ரூமுக்கு போகிறேன் மாமா. இன்னொன்று மாமா, அஞ்சலி அப்படி கிடக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் போய் அவள் ரூமை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அவள் நல்லபடியாக படுத்துட்டு இருக்கா. நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சரி மோனிஷா. என் த்ரிஷாக்கு காலையில் ஆப்ரேஷன் நடக்க போகுது. கடவுளே, அவள் பணத்துக்கு என்ன பண்ணுவா? கடவுளே, எனக்கு நினச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அவகிட்ட 1 ரூபா கூட இருக்காது. அவங்க அம்மா கிட்டேயும் காசு இருக்காது. என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. எப்படியாச்சு என் த்ரிஷாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவன் நல்லபடியாக வந்து என்னங்கன்னு கூப்பிடணும். அப்போ தான் எனக்கு
உசுரே வரும். என்ன மோனிஷா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? கிளம்பலாமா? அத்தை இல்லை அத்தை. முன்னாடி போகிற டைமில் வளரின்னு கிடக்குறேன், எல்லாம் எடுத்து வச்சுக்கினியா? முகூர்த்த டைமுக்கு நேரம் ஆகுது. இல்லைம்மா, என்னன்னே தெரில, மாமா இன்னும் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஐயோ பைத்தியக்காரி, அவன் தானாக ஏந்திக்கவே மாட்டான்டி. அது மட்டும் இல்லை, தினமும் த்ரிஷா தான் போய் எழுப்புவா. அவள் இல்லைன்னா நான் எழுப்பி நின்றேன். சரி இப்போ தான் நீ இருக்கிறியே, நீ எழுப்பேன்னு வச்சு நான் சும்மா இருக்கிறேன். சரி போய் எழுப்பு முதல்ல. ஐயோ அப்படிங்க அத்தை, எனக்கு தெரியலையே அத்தை, சாரி அத்தை. இனிமே நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க. அவரோட மொத்த பொறுப்பும் நான் ஏற்றுக்கிறேன். இன்னும் வெறும் 3 மணி நேரத்தில் நான் அவருக்கு முழுசாக பொண்டாட்டி ஆக போகிறேன். அவர் மொத்தமும் எனக்கே சொந்தமாக போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத. நான் உரிமையாக அந்த ரூமில் இருந்துக்கிட்டு நான் அவரை எழுப்பலாம் இல்லையா அத்தை? ஆமாண்டி பைத்தியக்காரி, நீ தாலி கட்டின பொண்டாட்டி ஆக போகிற. பொண்டாட்டி ஆகிப்பருக்கு நீ தானே எழுப்பணும், பெட் காஃபி கொடுக்கணும், மாமியாருக்கு கொடுக்கணும். இந்த வீட்டை மொத்தமும் நீ தான் ஆள போகிற. சரி போயிட்டு மாப்பிள்ளைக்கு பெட் காஃபி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போய் எத்தனை பேர் கொடு. என்ன சிரிச்ச முகமாக போ. சரிம்மா. அப்புறம் முனிஷா, என்னென்ன துணி வேணுமோ ஒன்று விடாமல் எல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா அது நம்மளோட ஊர், அதனால அங்கே எதுவுமே நிறைய கிடைக்காது. இங்கேருந்தே நம்ம எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு போனால் தான் உண்டு. சரியா? ஜாகிரதை எதுவும் விடாதீங்க. எது வேணுமோ பாத்திரம் பண்டை அது இது எல்லாம் எடுத்துக்கோங்க, எதுனா தேவைப்படும். சரியா? சரிங்க அத்தை. உனக்கு தாண்டி சுகுந்தா பொறுப்பாக அம்மாவாக இருந்துக்கிட்டு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் தேவை இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்படி பட்டுப்பட வேண்டும் கட்டிக்கின்னு நிற்கிறது இல்லை. இங்கே பாருமா, நீ இருக்கிற பட்டவை தான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கணிட்டு நீ மட்டும் அழகாக இருக்கிறதா? அங்கே பாரு, என்னோட மருமகளை இப்படி ஏதோ ஒரு காட்டன் புடவை கட்ட வச்சு நிற்க வச்சுருக்க. என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் சொல்லு? போய் நல்லா இருக்கிற புடவை எடுத்து கொடுத்து கட்டின்னு வர சொல்லு. என் பீரோவில் லட்சக்கணக்கில் புடவைங்க இருக்குது, லட்சமான காசுங்க. எந்த புடவை வேணுமோ கட்டின்னு வா மனுஷா. அத்து நிஜமாவா? ஆமாண்டி. பீரோ சாவி அங்கேயே இருக்குது, எந்த புடவை வேணுமோ எடுத்து கட்டிக்கிட்டு வா. அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எவ்வளோ உரிமையாக என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா உங்கள் புடவையை நீங்கள் கட்டிக்க சொல்லுவீங்க. நாத்தனார் பொண்ணு மேலே உசிரே வச்சுன்னுக்கிறீங்க அண்ணி. அது மட்டும் இல்லை, தன்னோட மருமகளுக்கு கூட எங்கள் அண்ணி ஒரு புடவை கொடுத்துருக்க மாட்டாங்க. தன்னோட நாத்தனார பொண்ணுக்கு பாரு, வீரழகிற பட்டு புடவை எது வேணுமோ கட்டிக்கொள்றாங்க. உரிமை இருக்குது, உண்மையான பாசம் இருக்குது. அதுக்கு தான் கடவுள் தானா நடக்கிறதெல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் அந்த கடவுள் தான் நன்றி சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நீ போ மோனிஷா, முகூர்த்த நேரத்துக்கு டைம் ஆகுது. நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியும்ல? சரி அத்தை. மோனிஷா சொல்லுங்க அத்தை. முதல்ல சுதாகருக்கு பெட் காஃபி போட்டு கொடுத்துரு, இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். சரிங்க அத்தை, நீங்கள் சொல்லுமா? காஃபி போட வரோம்ல, அதெல்லாம் சூப்பராக போடுவாத்த. என் மாமாக்கோஸ்கரமே நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் மாமாவுக்கு காஃபின்னு ரொம்ப பிடிக்கும்னுட்டு. சூப்பராக போட்டு தரேன். நீங்கள் குடிக்கிறீங்களா? இல்லை எனக்கு வேணாம், நீ சுதாகருக்கு கூட போதும். நானும் அம்மாவும் குடித்தோம், நீ போ. சரிங்க அத்தை. ஆமாம், என்ன பண்ணுறா அந்த அஞ்சலி? அவளுக்கு என்ன, ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன், ஹாயா படுத்துக்கிட்டே இருக்கிறா. எருமா மாடு மாதிரி தூங்குறா. நேற்று பார்த்தா அப்படி பேசினா கெட்டி விடுங்கன்னுட்டு பக்கத்தில் இருக்கிற பால் கூட ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வச்சிருக்கா. நல்லா தூங்குறா நீ. தூங்கட்டும், அவள் தூங்குனாதான் நம்ம நினச்ச காரியம் நடக்கும். நம்ம பசங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அவள் இருந்தான்னு நினச்சிக்கோ, நல்ல காரியத்தில் நந்தி நொழிகிற மாதிரி நொழிஞ்சி நம்ம நினச்ச காரியத்தை மொத்தமும் கெடுத்து விடுவா அந்த சிறுக்கி. இந்த வீட்டில் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கவே கூடாது. அவளுக்கு மட்டும் மொத்தமாக நடக்கணும். எப்படியாப்பட்ட ஜென்மனே தெரியல. அவள் என்னைக்கு இந்த வீட்டில் அவள் கால் எடுத்து வச்சாலோ என் வீடு 2 ஆயிடுச்சு,
என் பசங்களுக்கு நிம்மதியும் இல்லை, எனக்கும் நிம்மதியே இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த கார்த்தியை சொல்லணும். ஊர்லேயே இல்லாத அழகான சிரிக்கையை கூட்டின்னு வந்த மாதிரி ஆடுறா. என்னவோ அவளுக்கு தான் வாய் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வாய் இல்லாத மாதிரியும். அவளோட வாய் அடுக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் வழி. நேற்று ராத்திரிலேருந்து நிம்மதியாக இருக்குது சுகுந்தா. அவளோட ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு கேட்கல. எப்படியோ நிம்மதியாக நம்ம போய் கல்யாணம் முடிச்சுக்கின்னு வரலாம். என்னான்ற? ஆமாம் நீங்கள் நினச்சபடியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி. கடவுள் நல்லவங்க பக்கம் இருப்பார் அண்ணி. ஆமாண்டி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம பசங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கிறோம்ல, கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. எப்படியோ அடுத்தவங்களோட பொண்ணை என் புள்ளி கட்டி வைக்காமல் என்னோடய சொந்தத்தில் சொந்த நாத்தனார் பொண்ணே என் மருமகளாக வருதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இது போதும் சுகுந்தா, எனக்கு வேறு எதுவும் வேணாம். இன்னொன்று பார் சுகுந்தா, அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு 10 மாதத்தில் என் பெரிய புள்ளிக்கு இந்த வீட்டில் மூத்த வாரிசு இந்த வீட்டில் இருக்கணும் சொல்லியிருக்கேன் பாரு. என்னன்னு இப்படி பேசுகிறீங்க? அதான் அஞ்சலி முழுகாமல் இருக்கால, அவளோட குழந்தை கூட இந்த வீட்டுக்கு வாரிசு தானே அண்ணி? இல்லை, கண்டிப்பாக இல்லை சுகுந்தா. எப்போவுமே என் மூத்த புள்ள குழந்தை தான் இந்த வீட்டோட மூத்த புள்ள வாரிசு. சின்ன புள்ளிது இந்த வீட்டோட வாரிசு தான் இல்லைன்னு, ஆனால் அது குழந்தை, இந்த வீட்டு குழந்தை தான். மூத்த புள்ள வாரிசுன்றது ஃபஸ்ட்டு குழந்தையோட தலைச்ச புள்ள தாண்டி. அதாண்டி என் பேரன். எப்படியாச்சும் எனக்கு 10 மாதத்தில் எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தைய பெற்று குத்துற சொல்லு. நான் அவனுக்கு தங்க தொட்டில் வாங்கி போட போகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அண்ணி. நீங்கள் எதுவும் தலை கெடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிறன்ற தைரியத்தில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இன்னொன்று சுகுந்தா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. சொல்லுங்க அண்ணி. அஸ்மாத்து, உன் பொண்ணை என் புள்ள கட்டிக்கிட்டும் குழந்த பொறுக்கலனா உன் பொண்ணு கூட உன் வீட்டுக்கு வரதா இருக்கும். சொல்லியிருக்கேன் பாரு. என்ன அண்ணி புசுக்குன்னு இப்படி பேசுகிறீங்க? என்ன சுகுந்தா, நீ தான் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்ற. நான் இருக்கிறது தானே சொன்னேன். இங்கே பாரு, நான் எதுக்கு அந்த த்ரிஷாவை வெளியே துரத்தி விட்டேன்? அவள் ஒரு மல்லடி, அவளுக்கு ஒரு குழந்தை பொறுப்பில் நிற்றான். அதுவும் இல்லாமல் அவள் ஒரு பிச்சைக்காரியாவோ, அதனால தான் அவளை துரத்தி விட்டேன். உன் பொண்ணு இருக்கிற பட்டவோ பணக்காரி, ஆஸ்தி அந்தஸ்து மொத்தம் எல்லாமே அவள் ஒரே பொண்ணு, எல்லாமே அவளுக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அன்னைக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன். எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கம்மி இல்லை. ஆனால் என் புள்ளைய பார்த்து எவன் பொட்டானானுங்களோ அவன் முன்னாடி என் பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கணும், அவனுக்கு ஒரு வாரிசு வரணும். அதுதான் என்னோடய ஆசை. அந்த ஆசை நடக்கலைன்னா அதுக்கப்புறம் எதுக்கு உன் பொண்ணு? இன்னொரு பொண்ணை பார்த்து நான் போயிடுவேன். இல்லை நீ அப்படியே நடக்காத நீ. கண்டிப்பாக என் பொண்ணுக்கு அடுத்த மாதமே குழந்தை நின்று 10 மாதத்துலேயே அவள் குழந்தை பிறந்துடும் நீ. பிறந்தா என்னை விட சந்தோஷப்படுறவ வேற யாருமே இல்லை சுகுந்தா, சொல்லியிருக்கேன் பாரு. சரி போ, ஆக வேண்டிய வேலையை பாரு, டைம் ஆகுது. சரிங்க நீ. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுக்கிட்டு வரேன். என்னென்ன தேவை இருக்குதோ எல்லா பொருளும் ஹாலை எடுத்துன்னு வந்து வை. மாலை, துணி, மணி, பட்டு, பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, சரியா? சரிங்க நீ. சரி சரி, வளையரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சுக்கிட்டு வரேன். சரிங்க நீ. என்ன ஆகும் எப்படி சொல்லிட்டு போகிறா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் பொண்ணுக்கு அஸ்மாத்து குழந்தை பிறக்கலன்னா த்ரிஷாவோட நிலைமை தான் என் பொண்ணுக்குமா? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. என் பொண்ணு குழந்தையிலிருந்து சுதாகரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறா, எல்லாம் கூடி வந்துடுது. இதே மாதிரி அவளோட வம்சம் தழிச்சு அவள் 100 வருஷம் நல்லா இருக்கணும். என் பொண்ணு இருக்கிறது ஒத்த புள்ளி அவஸ்தைப்படுறது பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. என் பொண்ணு நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். மா என்னடி? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. சரிடி. ஏம்மா, என்னாச்சு?
ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லடி மோனிஷா, உங்கள் அத்தை ஏதோ பேசிட்டு போனா அது நினச்சா ரொம்ப பயமாகவும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குதுடி. யாரு? அத்தையா? ஏமா அப்படி போய் பேசுகிற? அத்தை போய் என்னம்மா பேச போகிறாங்க? இல்லடி, அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்லிச்சு? உனக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசத்துல இந்த வீட்டுக்கு நீ வாரிசு கொடுக்கணும் வேண்டி, இல்லைன்னா உன்னை த்ரிஷா மாதிரியே நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாளாங்களாம். அதாவது சுதாகருக்கு உனக்கு டைவர்ஸ் பண்ணி வெளியே தொட்டு விட்டுருவாளாண்டி. யாரு? அத்தை சொல்லிச்சா? ஆமாண்டி, நான் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீ ஏன்டி அசால்ட்டாக பேசுகிற? அம்மா, அத்தை பேசுறது எதுவுமே தள்ளி போட்டுக்காத. உனக்கு நான் சொல்லியிருக்கிறது போன இருக்குதுல்ல. என்னதுடி, எனக்கு உன் அத்தை பேசினாலும் எல்லாம் மறந்து போச்சுடி. அஸ்மாத்து த்ரிஷாக்கு வந்த நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுடி. நெஞ்சலே அடி வைத்தெல்லாம் கலக்குது. நீ எதுவுமே கவலைப்படாதுமா, கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். என்னடி சொல்கிற? நீ எப்படி சொல்கிற? நான் வெளியே போய் தான் ஆகணும்னு யாருன்னு சொல்லலையே. என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலடி. நம்மளுக்கு அத்தை எவ்வளோ குடும்பம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம். எல்லாம் நீ மறந்துட்டியாம்மா? நான் மறக்கலம்மா. இங்கே பாருமா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆன உடனே முதல்ல த்ரிஷா எப்படியோ போயிட்டா. அதுக்கு அடுத்து அத்தையிடாமல் இந்த வீட்டுக்கு நான் துரத்த போகிறேன். முக்கால்வாசி நான் அத்தையை இந்த வீட்டுக்கு துரத்தணும். அத்தை இருக்கிற இடத்துக்கு நான் இந்த வீட்டுக்கு வரணும். இந்த வீட்டோட கொத்துச்சாவி ஏழுக்குள்ள தொங்கணுன்ட்டாம்மா நான் இவ்வளவும் செய்கிறேன். மாமனை 2ஆம் தாரமாகவும் கட்டிட்டு போகிறேன். எனக்கு என்ன பைத்தியமா? மாமாவுக்கு நான் 2ஆவது பொண்டாட்டியா ஆகணும்னுட்டு. இங்கே பாருமா, அவளுக்கு நான் எவ்வளோ கொடுமை கொடுப்பேன்னுட்டு புக்கில் எழுதி வச்சுக்க போகிறேன். அப்படி போல் என் பொண்ணா கொக்கா இதை தாண்டி எதிர்பார்த்தேன். நீ பண்ணி வீட்டு விட்டு வெளியே தொடுத்து விட்டுரு. அப்புறமா இந்த பங்களா, இந்த அதிகாரம் மொத்தமும் உன் கையில் வந்துடும். நீ ராணி, நான் மந்திரி. எப்படி? போதும் வந்துட போறா. என்கிட்ட வந்துச்சு, அவ காதில் வீழ்ந்துச்சு. நடக்க போற கல்யாணமே நடக்காதடி அம்மோய், ஜாகிரதை. நான் எதுவும் உளர மாட்டேன், நீ உளராம இருந்தா சரி. சரிடி, மாப்பிள்ளைக்கு பெட் காஃபி குத்தியா? இல்லைம்மா, பால் இல்லையா? அதுக்கு தான் வீட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், பால் வாங்கி வர சொல்லி. அவள் வந்தோடனே பால் காய்ச்சி கொடுத்துருவேன். சீக்கிரம்டி, டைம் அது மூத்திர எடுத்துக்கு. உங்கள் அத்தை வந்தா ராக்காசி மாதிரி கத்துவா. கத்துட்டா விடுமா, அவள் கத்துறது எல்லாம் இங்கே வச்சுக்கிறேன், அப்புறமா அவளை வச்சுக்கிறேன். சரிடி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். சரிம்மா, ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாம் எடுத்து வச்சுடுமா. என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுடுமா ப்ளீஸ்மா. சரிடி செல்லம், நீ கேட்கணுமா? அம்மா எல்லாம் எடுத்து வச்சுரு, ஓகேவா? என் செல்ல அம்மா. எங்கள் அம்மாவையே நீ மனசு நோடிக்கிறிய அத்தை. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நீ எவ்வளோ கொடுமை கொடுத்தியோ எல்லாமும் மொத்தமாக சேர்த்து வட்டி முதலும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அத்தை. வெட்டவே மாட்டேன் அத்தை.